Good morning students. Today we will see about the review of cell division, that is mitosis and meiosis. The cell cycle consists of two components, that is interphase and cell division. Interphase is the longest phase, that is need for the growth of the cell. That is three stages. One is G1 phase, that is gap 1. Next one is S phase, that is synthesis. Third one is G2 phase, that is gap 2. So cell division க்கு முன்னாடி உள்ள ஸ்பேஸ் பேரு இன்டர்ஃபேஸ். இதுதான் லாங்கஸ்ட் ஃபேஸ். இது வந்து செல் டிவிஷனுக்கு தயாராகுது செல். ஒரு செல் வந்து செல் டிவிஷனுக்காக தயாராகிற ஸ்பேஸ் தான் இன்டர்ஃபேஸ். அதில் 3 ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று வந்து growth 1, ரெண்டாவது சிந்தசிஸ், அடுத்தது growth 2. ஃபர்ஸ்ட் இதில் வந்து செல் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் அடையுது. செகண்டில் பார்த்தீங்கன்னா சிந்தசைஸில் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது. டிஎன்ஏ வந்து அதே மாதிரி இன்னொரு காப்பியை உருவாக்கி புதிய செல் உருவாகிறதுக்கு ரெடி ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா growth 2 ஃபேஸ். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்கனல்ஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் புது செல்ஸுக்கு நியூவாக வந்து ஃபார்ம் ஆகி ரெடியாக இருக்குது செல் டிவிஷனுக்கு. ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறது செல் டிவிஷனுக்கு முன்னாடி உள்ள ஸ்பேஸ். இது வந்து ஒரு லாங்கஸ்ட் ஃபேஸ். இது செல் டிவிஷனுக்கு ரெடி ஆகக்கூடிய நேரம். ஒரு செல் வந்து அதனுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட்டை அதிகமாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்தசிஸ், டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகி அடுத்த ஒரு நியூ செல்ஸை உருவாக்குறதுக்கு ரெடி ஆகுது. அடுத்து மூணாவது ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா growth 2 ஃபேஸ். இதில் வந்து ஆர்கனல்ஸ் மற்ற ஆர்கனல்ஸ் செல்ஸில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கனல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ரெடி ஆகுது. ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு செல் சைக்கிள்னு எடுத்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் செல் டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த இன்டர்ஃபேஸில் பார்க்கலாம் G1 ஃபேஸ், அடுத்தது S ஃபேஸ், அடுத்தது G2 ஃபேஸ். இந்த மூணுமே இன்டர்ஃபேஸ். அடுத்து இருக்கிறது வந்து செல் டிவிஷன் தான் மெட்டாஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டாஃபேஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும்? ப்ரொஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். இது வந்து செல் டிவிஷன். மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ்ன்ற 2 டிவிஷன்ஸ் இருக்குது செல் டிவிஷனில். செல் டிவிஷன் வந்து மைட்டோசிஸ் வந்து சொமேட்டிக் செல்ஸில் நடக்கு, மியோசிஸ்ங்கிறது ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கு. இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபேஸ், அடுத்தது மெட்டாஃபேஸ், அடுத்து அனாஃபேஸ் அண்ட் டெலோஃபேஸ். So this is the cell cycle, phases of cell cycle and mitosis. Next mitosis பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் கிராஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து மைட்டோசிஸ். மைட்டோசிஸ் பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல்ஸ் வந்து டிவிஷன் நடக்கிறது தான் மைட்டோசிஸ். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபேஸ், இன்டர்ஃபேஸ்க்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் வந்து growth, சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ, நெக்ஸ்ட்டு growth ஆஃப் ஆர்கனல்ஸ். அதில் இன்டர்ஃபேஸில் ரெடியாக இருக்குது. அடுத்த மைட்டோசிஸ் ஸ்டார்ட் ஆகுறது ப்ரொஃபேஸ்க்கு அடுத்தது மெட்டாஃபேஸுக்கும் அந்த ப்ரொஃபேஸுக்கும் இடையில இருக்கிறது ப்ரோமெட்டாஃபேஸ். அந்த ப்ரொஃபேஸில் என்ன நடக்கு, நாங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோமாட்டின் வலை பின்னல் வந்து குரோமாட்டின் ஸ்பெண்டில்ஸ் தான் வந்து மூவ் ஆகுது. அந்த நியூக்ளியஸோட என்வெல்ல பிரேக் ஆகும்போது அந்த ஸ்பெண்டில்ஸ் வந்து அந்த செல்ஸோடைய எண்டை நோக்கி மூவ் ஆகுது. அந்த ஸ்பெண்டில்ஸ் மூவ் ஆகிறது பாருங்கள். ஸோ இன் ப்ரொஃபேஸ் இனிஷியல் ஸ்டேஜ் தான் ப்ரொஃபேஸ். In this stage, the sister chromatids condense to a visible form. The nuclear envelopes also breaks up, exposing the chromosomes. The spindle fibers start extending from the centrioles. The spindle fibers start extending from the centrioles. Centrioles-லேருந்து extend ஆகுது அந்த spindle fibers. These are made up of microtubules attached to the centromere of the sister chromatids called prometaphase stage. ப்ரோமெட்டாஃபேஸில் இது வந்து மைக்ரோடியூபிள்ஸ் அட்டாச் ஆகுது. த சென்ட்ரியோல்ஸ் ஸ்லோலி மைக்ரேட் டு ஆப்போசிட் சைட் ஆஃப் த செல். இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து மெதுவாக மூவ் ஆகி ஆப்போசிட் சைட் ஆஃப் த செல்லுக்கு மூவ் ஆகுது. இதுதான் ப்ரோஃபேஸ் அண்ட் ப்ரோமெட்டாஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் மெட்டாஃபேஸ். மெட்டானாலே சென்டர். அந்த சென்டரில் யூ கேன் சி இந்த ஈக்விட்டோரியல் பிளேட், அந்த மெட்டா பிளேட் அல்லாட்டி ஈக்விட்டோரியேஷனல் பிளேட்டில் அந்த குரோமோசோம்ஸ் வந்து அப்படி லைனப் ஆகி சென்டரில் அசம்பிள் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மெட்டாஃபேஸில். ஸோ மெட்டாஃபேஸ், திஸ் இஸ் அ ஃபேஸ் when the chromosomes are lined up along the metaphase or equatorial plate, an imaginary line in the center of the cell. The chromosomes are moved here with the help of spindle fibers and the centrioles.
நெக்ஸ்ட் அனாஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம் அந்த குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் ஆகி டாட்டர் செல்ஸ் உருவாக்குறதுக்கு ரெடி ஆகுது. தட் இஸ் குரோமேட்டைட்ஸ். அந்த anaphase you can see during this phase two sister chromatids separate creating two daughter chromosomes. The chromatids separate ஆகி two chromosomes உருவாக்குது. One of the daughter chromosomes is pulled to one side of the cell while the other is pulled to the opposite pole. So daughter cellsல ஒன்று ஒரு சைட்லையும் மற்றொன்று வந்து ஆப்போசிட் சைட்லையும் மூவ் ஆகுது. அப்போ தான் செல் டிவிஷன் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். இதுதான் அனாஃபேஸ். நெக்ஸ்ட் டெலோஃபேஸ். you can see the cell division in the telophase. Telophase is the end stage of cell cycle when new nuclei begin to form around the new sets of chromosomes. So new sets of chromosome form ஆயிடுச்சு, ரெண்டு cells எண்டுக்கு வந்தாச்சு. So now new nuclei begin ஆகி ஒரு new cells, two cells assemble ஆகுது. The spindle fibers are also disassembled. At the same time cytokinesis begins and the cell is converted into two new cells. In the cytokinesis ங்கிறது cytokinesis means the cell cytoplasm இங்க நியூக்ளியை எல்லாம் உருவாயாச்சு. So cytoplasmம் டூவா டிவைட் ஆகி two daughter cells உருவாக்குது. That is cytokinesis. Two new cells called daughter cells. Each of daughter cells receives one of the new nuclei and becomes genetically identical to the parent cell. So மைட்டோசிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று போல் இருக்கும். இது மைட்டோசிஸ் எங்கெல்லாம் நடக்கு? இப்போ சப்போஸ் ஏதாவது பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகிருக்கு, அது புது நியூ வெசல்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதில் மைட்டோசிஸ் செயல்படும். அதே மாதிரி ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஸ்கின் வந்து நியூ ஸ்கின்னாக மாறுது. இல்லை பிரேக் இருந்துச்சு ஸ்கின்னில் அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும், போன்ஸில் வந்து ஃப்ராக்சர் ஆகும்போது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த மைட்டோசிஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி நியூ செல்லை வந்து சேம் ஐடென்டிக்கலாக சேமாக உருவாக்குறது தான் மைட்டோசிஸோட ப்ராசஸ். ஸோ மைட்டோசிஸ்ங்கிறது எதில் நடக்கும்? சொமேட்டிக் செல்ஸில் நடக்கும். நமக்கு தெரியும் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் 22 pairs வந்து சொமேட்டிக் செல்ஸும் ஒரு பேர் தான் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். மைட்டோசிஸ் வந்து இந்த சொமேட்டிக் செல்ஸ் 22 பேர்ஸில் தான் நடக்கு. மைட்டோசிஸ் மெயினாக எதுக்கு நடக்கு? க்ரோத்துக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆகும்போது பர்த்லேருந்து அப்படியே வளர்ந்து அடல்ட் ஆகும்போது 10 மில்லியன் செல்ஸ் உருவாகும். அந்த செல் டிவைட் ஆகி 10 மில்லியன் செல்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மைட்டோசிஸ் அந்த க்ரோத்துக்கு பயன்படுது. அதே மாதிரி ரிப்பேர், ஸ்கின் ரிப்பேர், போன் ரிப்பேர், பிளட் வெசல்ஸ் ரிப்பேர், இந்த ரிப்பேர் எல்லாத்துக்குமே மைட்டோசிஸ் செல் டிவிஷன் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மியோசிஸ் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மைட்டோசிஸ் வந்து சொமேட்டிக் செல்ஸில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன். நெக்ஸ்ட் வில் see the meiosis. மியோசிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டாக நடக்கு, மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2. மியோசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே தட் இஸ் செல் டிவிஷன் இந்த ரீப்ரொடக்டிவ் செல்லுங்கிறப்போ இப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கிறதா ஃபீமேல். அதே மாதிரி மேல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா XY குரோமோசோம்ஸ் இருக்கிறது மேல். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் தான் மியோசிஸ். இது ரெண்டு தான் நடக்குது, மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2. ஃபர்ஸ்ட் வில் see the மியோசிஸ் 1. மியோசிஸ் 1 அந்த மைட்டோசிஸ் மாதிரி தான் நடக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதே ஃபேஸஸ் தான் கிராஸ் ஆகி வருது. இப்போ மியோசிஸ் 1ல பார்த்தீங்க அப்படின்னா அதே இன்டர்ஃபேஸை கிராஸ் பண்ணி அடுத்தது உள்ளே வருது ப்ரொஃபேஸ் 1. த குரோமோசோம்ஸ் திக்கன் அண்ட் ஆர் விசிபிள் அண்டர் எ மைக்ரோஸ்கோப். நீங்கள் குரோமோசோம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மியோசிஸ் ஆகும்போது அது திக்காக இருக்கும். த ஹோமோலோகஸ் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் யுனைடெட் டுகெதர் அண்ட் பிகின் டு மூவ் டுவர்ட் த ஈக்விட்டோரியல் பிளேட். Thus, instead of two sister chromatids as in mitosisல வந்து two sister chromatids இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா there are now 4 sister chromatids that move together. இதுதான் main difference in meiosis 1. meiosis 1ல instead of 2 chromatids இங்க வந்து 4 உருவாகுது. 4 sister chromatids that move together. This is called a tetrad. tetrana 4. So tetrad உருவாக்குது இங்க மெயினா. tetrad. This occurs when the nuclear envelope disappears and the spindle fibers begin to form. nuclear envelope disappear ஆகும், அடுத்து spindle fibers form ஆகும். This is the phase where crossing over takes place. இதில் செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா crossing over பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் அது as usual growth phase, அடுத்து synthesis, அடுத்து growth 2 phase. அது இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகி அடுத்து ப்ரொஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபேஸ் 1 மியோசிஸ் 2 இருக்கிறதுனால ப்ரொஃபேஸ் 1 சொல்கிறோம். ப்ரொஃபேஸ் 1ல வந்து 4 டெட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் 2 சிஸ்டர் குரோமேட்டிட் இங்கே வந்து மியோசிஸில் வந்து 4 உருவாகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர் தேர்ட் பிக்சரில் பாருங்கள் ப்ரொஃபேஸ் 1 கீழே கிராசிங் ஓவர் ஆஃப் த செக்மெண்ட்ஸ். கிராசிங் ஓவர் அந்த குரோமேட்டிட்ஸ் வந்து கிராஸ் ஓவர் ஆகி இடையில வந்து சேஞ்ச் ஆகுது, டெட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுது.
Yeah, this the crossing over takes place. Crossing over எங்க நடக்கு நம்ம reproductive cells நடக்கக்கூடிய meiosis-ல தான் crossing over இருக்கு. The manner of homologous pairs of chromosomes are tangled together. They swap parts of their chromosomes many times. This is the reason for addition to the variation between the individuals. Individual variation இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். It is mitosis-ல பாத்தீங்கன்னா identical-ஆ இருக்கும். ஆனா reproductive-ல crossing over நடக்கிறதுனால changes இருந்துட்டே இருக்கும். In this variation that allows the evolution to act on favorable traits, more favorable survive and others die. Favorable இருக்கிறவங்க survive ஆவாங்க. ஓகேவா? Okay, next metaphase 1, the homologous pairs are lined up next to each other along the equatorial plane. Already நம்ம metaphase னா என்னன்னு பார்த்தோம். மெட்டானாலே சென்டருக்கு வரதான், சென்டர்ல வந்து லைன் அப் வரதான் metaphase. அடுத்து anaphase 1, the homologous pairs are now separated due to the spindle fibers pulling them apart from the centromere. Each chromosome still has two sister chromatids. இங்க வந்து ஒவ்வொன்றிலையும் ரெண்டு chromatid cells இருந்துட்டே இருக்கும். ஆனா மூவ் ஆகுது, சென்டர் folds நோக்கி ஒவ்வொரு போல் நோக்கி மூவ் ஆகுது தான் anaphase. அடுத்து telophase, the nuclear membranes may or may not reform depending on the species, but cytokinesis does not occur. Cytokinesis will occur, resulting in two new cells, each with the haploid number of chromosomes, which are still in the form of sister chromatids. Sister chromatids வந்து still அதிலே தான் இருக்கு. இந்த first meiosis-ல sister chromatids பிரிகிறது இல்லை, அதில் அதே chromatids formோட spindle-ஓட தான் இருக்கு. இதுதான் meiosis 1-ல telophase-ல நடக்கக்கூடியது. Okay, so இங்கே மெயின் டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா traits 2க்கு பதிலாக 4 இருக்குது, அது பிரியாமல் அப்படியே சேர்ந்தே மூவ் ஆகுது. மெட்டாஃபேஸ் சேம் லைன் ஈக்குவட்டோரியல் லைனில் வந்து ஃபார்ம் ஆகுது. அனாஃபேஸ் வந்து அதனுடைய மூவிங் டுவர்ட்ஸ் த ஈச் போல், ஒவ்வொரு போல் பக்கம் புல்லாகி அங்கே மூவ் ஆகுது. இதுதான் அனாஃபேஸ். ஸோ இதுதான் மியோசிஸ் 1ல நடக்கக்கூடியது. ஸோ மியோசிஸ் 2 வந்தீங்க அப்படின்னா அந்த சேம் மைட்டாசிஸில் நடக்கக்கூடியதான் நடக்கு. மியோசிஸ் 2, you can see the meiosis 2ல mitosis-ல நடந்த அதே ஸ்டெப்ஸ் தான். prophase, metaphase, anaphase, telophase. ஸோ இப்போ நீங்கள் தரவா இருப்பீங்க, ப்ரொஃபேஸுங்கிறது ரெடியாக இருக்குது இல்லையா? ப்ரொஃபேஸ் ரெடியாகி மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேட்டுக்கு வந்துருச்சு. அனாஃபேஸில் ஸ்ப்ளிட் ஆகி செப்பரேட் ஆகி சென்டர் போல் நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்குது. டெலோஃபேஸில் ரெண்டு புது செல்ஸ் ஃபார்ம் ஆயாச்சு. இதுதான் மியோசிஸ் 2. So prophase 2, metaphase 2, anaphase 2 and telophase 2. So meiosis 2ல இதுதான் process. So meiosis 2ல twin அதாவது reproduction நடக்குது. reproductive cellsல தான் நமக்கு வந்து meiosis 1 and 2 நடக்குது. ஸோ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா மியோசிஸில் crossing over tray line up, அடுத்தது 4 daughter cells ஃபார்ம் ஆகுது. மியோசிஸில் 4 daughter cells, மைட்டாசிஸ் பார்த்தீங்கன்னா 2 daughter cells. ஸோ சொமேட்டிக் செல்ஸில் ரிப்பேர் பண்ணணும்னா அதே மாதிரி இன்னொரு செல்லை உருவாக்கும் ஒரு மைட்டாசிஸில். ரிப்ரொடக்டிவ் செல்ஸில் பார்த்தீங்கன்னா 4 daughter cells ஃபார்ம் ஆகும். Is it clear? So this is about the cell division. So cell cycle எடுத்திங்கன்னா interphase and cell division. Cell divisionல mitosis and meiosis. Mitosis வந்து somatic cellsல நடக்கு, meiosis வந்து reproductive cellsல நடக்கு. கூடிய cell division. ஸோ செல் டிவிஷன் எதுக்கு பயன்படுது? ஒன்று growthக்கு, அடுத்தது ரிப்பேருக்கு, அடுத்தது ரீப்ரொடக்ஷனுக்கு.